பிரியமானவர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறதான காரியம் என்ன என்றால், பிதாவாகிய தேவனை ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்வது எப்படி என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் மட்டும் வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இங்கே வாசிக்க கேட்டதான வேத பகுதியில் என்ன பார்க்கிறோம்? தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக, தேவன் ஏன் ஆவியா இருக்கிறார்? நம்மை போல காணப்படக்கூடியவராக இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்தில் நம் கண்ணால் எதையெல்லாம் பார்க்கிறோமோ அந்த பார்க்கக்கூடியதெல்லாம் அழிகிற தன்மை படைத்ததா இருக்கிறது. காணப்படாதவைகள் தான் நித்தியமானவைகளா இருக்கிறது. தேவன் நம்மை போல காணப்படக்கூடியவராக இருப்பார் என்று சொன்னால் அவரும் அழிகிற தன்மை படைத்தவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால தான் அவர் காணப்படாதவராக ஆவியா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 1 அதிகாரம் 18வது வசனத்திலே, தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டது கிடையாது, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே தேவனை யாரும் பார்க்கவில்லை, இயேசு கிறிஸ்து தான் அவரை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். காற்றை நம்மால பார்க்க முடியாது, ஆனால் நம்மால உணர முடியும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதே போல தேவனை நம்மால பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். இப்பொழுது நாம் எப்படி ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்வது என்பதை குறித்து பார்க்கும்பொழுது யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கின்றோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களுடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்படியானால் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஏனென்றால் வசனங்கள் தான் ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. அவருடைய வசனம் தான் சத்தியமாய் இருக்கிறது, உண்மையா இருக்கிறது. ஆகினால தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே பிதாவாகிய தேவனை நாம் தொழுது கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வெறுமனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது என்ன பிரச்சனை என்று சொன்னால், நம்முடைய உதடுகள் துதிக்கும், நம்முடைய இருதயமும் அவருக்கு தூரமாய் விலகி இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்கிறார், இந்த ஜனங்கள் உதடுகளினால் எனக்கு கனம் பண்ணுகிறார்கள், அவர்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று சொல்கின்றார். அப்படி நம்முடைய இருதயம் தூரமாய் விலகிறாதபடி ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில பிதாவாகிய தேவனை குறித்து என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த வசனங்களை பிடித்துக் கொண்டு தேவனை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே என்ன ஒரு அற்புதமான வேர்டு உபயோகப்படுத்திருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எவனோ என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. இந்த எவனோ என்று சொல்லுகிற வார்த்தை எடுத்து விட்டு யாருக்கு வேண்டுமானால் சொந்தமாக அந்த இடத்துல தங்களுடைய பேரை போட்டு படித்துக் கொள்ளலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறதான ராபர்ட், இஸ்மாயில், முருகன், யார் வேணாலும் போட்டுக்கலாம். உலகத்தில் இருக்க எந்த பேர் வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுக்கொண்டோம் என்று சொன்னால் அது அவர்களுக்கு சொந்தமானதா இருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இந்த வேத வசனத்தை பார்க்கிறோம். இந்த வசனத்தை அப்படியே நாம தேவனை ஆராதிக்கிறதுக்கு மாற்ற வேண்டும். எப்படி மாற்ற வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, நான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து என் மேல் அன்பு கூர்ந்ததான பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன்.
உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி நாம சொல்லும் பொழுது தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறோம். நம்முடைய இருதயம் எங்கும் விலகி இருக்காது. என்று சொன்னால் வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தரை தொழுது கொள்ளும் போது நம்முடைய எண்ணங்கள் நினைவுகள் எல்லாம் வசனத்தை கூர்ந்து கவனிக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் பிதாவை தொழுது கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதுல என்ன டிக்ளேர் பண்றோம் என்று சொன்னால், நாம் கெட்டு போவதில்லை என்று சொல்கிறோம், நமக்கு நித்திய ஜீவன் என்று சொல்கிறோம், தேவன் நம்மை அன்பு கூர்ந்திருக்கிறான் என்று சொல்கின்றோம். இதிலிருந்து என்ன காரியம் வெளிப்படுகிறது சொல்லி பார்க்கும்பொழுது, உங்கள் விசுவாசத்துபடி உங்களுக்கு ஆக கடவுது என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில நான் கெட்டு போகிறதுல, நான் நித்திய ஜீவன் எனக்கு உண்டு, தேவரின் என் மேல் அன்பு கூர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லும் பொழுது, நாம் கெட்டு போகிறதுல நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நாம ஒரு நாளும் தேவனை விட்டு விலக போகிறது கிடையாது. என்று சொன்னால் தேவன் நம்ம மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய அன்பிலிருந்து ஒருவரும் நம்மை பிரிக்க முடியாது. ஆகினால தான் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே தேவனை சொல்லும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கும், உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் மிகவும் உபயோகரமானதா இருக்கிறது. இந்த அடிப்படையில தான் நாம் தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு உங்களுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து என் மேல் அன்பு கூர்ந்ததான பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கின்றோம். அதாவது யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நீர் என்னை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இழுத்து கொண்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் சொல்லக்கூடியவர்களா இருக்கிறோம். அந்த வசனம் என்ன சொல்கிறேன்னு சொல்லி பார்க்கும்போது, என் பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்துல வரமாட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பிதாவாகிய தேவன் நம்ம இழுத்து கொண்டபடினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் வந்திருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகினாலே நாம் ஆராதிக்கும் பொழுது என்ன சொல்லணும்? பிதாவே, நீர் என்னை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இழுத்து கொண்டதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க? இந்த பாஷால தான் ரட்சிக்கப்பட்டேன், அந்த மனுஷனால தான் ரட்சிக்கப்பட்டேன், இவங்களால தான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி கொண்டிருக்காங்க. ஆனா உண்மையான காரியம் என்ன என்று சொன்னால், பிதா தான் நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இழுத்து கொண்டிருக்கார். அவர் இழுத்து கொள்ள வேண்டும் சொன்னா நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்திருக்க முடியாது. அவர் இழுத்து கொண்டதுனாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்திருக்கிறோம். ஆகினாலே பிதாவை ஆராதிக்கும் போது அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நாம் அவரை ஆராதிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பிதாவை நீர் இழுத்து கொண்டதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். அடுத்தாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் விதமாக சொல்கிறது, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்தா நம்மை உயிர்ப்பித்து உன்னதங்களிலே கிறிஸ்துவுடனே கூட உட்கார வைத்திருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை உயிர்ப்பித்து உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்திருக்கிறார். ஆகினாலே நாம கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டாலே பரலோகம் நமக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒன்றா இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க? அநேகர் ஜபிக்கும் போது என்ன கேட்பாங்க? பரலோகத்தில் எங்கேயாகிலும் ஒரு மூலையில் எனக்கு இடம் கொடுங்க கர்த்தாவேன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாச சொந்தொற்றா ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கே நீங்க உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டாயிற்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டு விட்டோம். அதை விசுவாசித்து தேவனை மையப்படுத்தலாக இருக்க வேண்டும். உன்னதங்களிலே அக்கிரமத்தில் பாவத்தில் மறுத்துக்கிட்டதான் என்னை உயிர்ப்பித்து உன்னதத்திலே கிறிஸ்துவோடு கூட உட்கார்படிக்கு அருள் செய்ததானே பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் சொல்லி நாம் தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, அப்படி ஆராதிக்கும் பொழுது நாம் ஏற்கனவே இயேசுவோடு கூட உட்கார வைக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லி நாம் இதை அறிந்து கொள்கிறோம். சாத்தான் நம்முடைய காலின் கீழ் இருக்கிறான் என்று சொல்கிறோமே, அது எப்படி என்று சொல்லி பார்க்கும்போது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இப்ப நம்ம அக்கிரமத்துல பாவத்தில் மறுத்துக்கிற நாம் உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டபடினாலே, அவருக்குள் இருக்கிறபடினால, அவருடைய பாதத்தின் கீழ் பிசாசு இருக்கிறபடினால, நாம் அவருக்குள் இருக்கிறபடினால பிசாசு நம்முடைய காலின் கீழ் இருக்கிறது. இதை விசுவாசிக்கிறதுக்காகத்தான் தேவனுடைய வசனத்தை புரிந்து கொண்டு தேவனை ஆராதிக்கிறதாக இருக்கணும். பிதாவாக எதை நம்ம என்ன பண்ணிருக்காரு? உன்னதத்துல கிறிஸ்துவுடன் கூட உட்கார வைத்திருக்கிறார். ஆகினால நம்ம ஆராதிக்கும் பொழுது அக்கிரமத்துல பாவத்துல மரித்துக்கிற உயிர்ப்பித்து உன்னதத்துல கிறிஸ்துவோடு கூட உட்கார்மணிக்கு அருள் செய்ததான பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்க தேவனை மயப்படுத்த வேண்டும். அடுத்தாக கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இருளின் அதிகாரத்தை விடுதலாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்ததானே பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நம்ம இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்தி விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிசாசு நுழைய முடியாது. நாம் இருளின் அதிகாரத்தை விடுதலையாக்கப்பட்டோம், குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துகிறோம். இதுதான் கர்த்தராகிய இயேசு சொல்வார், என் தொழுவத்தில் அல்லாத வேறு ஆடுகள் உண்டு,
அவைகளே நான் கொண்டு வர வேண்டும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமா இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாம் என்னவா அழைக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்பொழுது ஆடுகளாக அழைக்கின்றார். ஆடுக்கு சண்டை போட தெரியாது, ஆடை மேய்ப்பன் தான் காப்பாற்றி ஆக வேண்டும். ஆகையினால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மேய்ப்பரா இருக்கிறதுனால ஓனாய் பீறி போடாதபடி நம்மை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். மேய்ப்பன் கையில 2 காரியம் இருக்கும். ஒன்று கோல் இருக்கும், இன்னொன்று தடி இருக்கும். இந்த கோல் எதுக்கு என்றால் உயர இருக்கிறதான கிளைகளை எல்லாம் கீழே பறித்து கொடுப்பதற்காக. தடி எதுக்கு சொன்னால் நமக்கு எதிராக வருகிறதான எந்த விதமான காரியங்களையும் விரட்டி அடிப்பதற்காக கோல் அவர் தடி அவர் கையில் இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால கர்த்தர் நம்முடைய மேய்ப்பரா இருக்கிறபடினால நாம் தாழ்ச்சி அடைகிறதுல நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்த்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால பிரியமானவர்களே, நாம் என்ன சொல்லணும்? இருளின் அதிகாரத்தை விடுதலாக்கி அன்பின் குமாரர் ராஜுக்கு ஒப்புடுத்தனான பிதாவையும் சோத்தரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கன்னு சொல்லி தேவனை நாம் ஆராதிக்கிறதாக இருக்க வேண்டும். இப்படித்தான் பிதாவாகிய தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். தொடர்ந்து நான் இதை குறித்து பார்ப்போம். Praise the Lord.